ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 14 பயோமாலிகுல்ஸ் இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், புக் பேக் கொஷின்ஸ் இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். ஃபைவ் மார்க்ஸ். இப்போ வாங்க புக்கில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு மார்க் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 239 ஸ்ட்ரக்சர் ஆஃப் டி குளுக்கோஸ் அண்ட் எல் குளுக்கோஸ். இது வந்து டி குளுக்கோஸ், இது வந்து எல் குளுக்கோஸ். பேஜ் நம்பர் 243 ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் அண்டு பீட்டா டி குளுக்கோஸ். இது ரெண்டும் இந்த கொஷினை ஆல்ஃபா டி குளுக்கோஃபைரனோஸ் அல்லது பீட்டா டி குளுக்கோஃபைரனோஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். சேம் பேஜில் ஆனோமஸ் இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு மியூட்டா ரொட்டேஷன் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 244 எப்பிமஸ் இதிலிருந்து இது வரைக்கும். எப்பிமரைசேஷன் இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 246 ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்ஃபா டி ஃப்ரக்டோஸ் அண்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் பீட்டா டி ஃப்ரக்டோஸ். இது ரெண்டும் தான் இந்த கொஷினை ஆல்ஃபா டி ஃப்ரக்டோஃபியூரனோஸ், பீட்டா டி ஃப்ரக்டோஃபியூரனோஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். பேஜ் நம்பர் 247 ஸ்ட்ரக்சர் ஆஃப் சுக்ரோஸ். அதே பேஜில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லாக்டோஸ். பேஜ் நம்பர் 248 ஸ்ட்ரக்சர் ஆஃப் மால்டோஸ். பேஜ் நம்பர் 249 ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டார்ச். இது வந்து 2 கொடுத்துருக்காங்க, அமிலோஸும் அமிலோபெக்டினும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ட்ராப் பண்ணணும். நெக்ஸ்ட் அதே பேஜில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல்லுலோஸ். பேஜ் நம்பர் 250 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். இதில் மொத்தம் 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. எனி 4 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 252 ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட் இதிலிருந்து இது வரைக்கும். இந்த டயக்ராம் அப்படியே ட்ராப் பண்ணிக்கோங்க ஸ்விட்டர் அயானுக்கு. நெக்ஸ்ட் கொஷின் பெப்டைடு பாண்ட் இதிலிருந்து இது வரைக்கும். பெப்டைடு பாண்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து இது எழுதிக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் வந்து புக்லேயே கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும், அதுக்காக இதை காப்பி பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 254 ஆல்ஃபா ஹெலிக்ஸ் இந்த பேரா ஃபுல்லாக. பேஜ் நம்பர் 256 டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே பேஜில் கீழே வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் மொத்தம் 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனி 4 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 257 என்சைம்ஸ் இதிலிருந்து இது வரைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து 2 எழுதிக்கோங்க. கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் என்சைமும் சுக்ரேஸும் எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 258 பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிபிட்ஸ். இதில் மொத்தம் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. எனி 4 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. பேஜில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் விட்டமின்ஸ் 2 டைப் இருக்குது. ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ், வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் அப்படின்ட்டு. ஃபேட் வந்து இதுலேருந்து ஃபுல்லாக, வாட்டர் சால்யூபிள் வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் இந்த பாடி வரைக்கும். நம்பர் 262 நியூக்ளியோசைட் இதிலேருந்து இது வரைக்கும். நியூக்ளியோடைடு வந்து இதிலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 264 டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ மாலிகுல்ஸ் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஆர்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ அந்த மாதிரி இருக்குது. 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா அந்த டைப்ஸ் மட்டும் எழுதுங்க. 3 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா அந்த டைப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட் கொஷின் டிரான்ஸ்கிரிப்ஷன் இதிலிருந்து இது வரைக்கும். டிரான்ஸ்லேஷன் இதிலிருந்து இது வரைக்கும். டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ படித்தாவே போதும். இது அந்த 2 கொஷின் அதிலே கவர் ஆகிடும். பேஜ் நம்பர் 266 பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ் மொத்தம் 3 இருக்குது. எனர்ஜி கேரியர்ஸ் ஏடிபி, காம்பனன்ட்ஸ் ஆஃப் என்சைம் கோஃபேக்டர்ஸ் எழுதிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள். கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து சைக்ளிக் ஏஎம்பி, சிஏஎம்பி. இந்த டைட்டில் மட்டும் எழுதினா போதும், உள்ளே இருக்கிறத எதுவும் எழுத வேணாம். சேம் பேஜில் ஹார்மோன்ஸ் இதிலிருந்து இது வரைக்கும். ஹார்மோன்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளாக எழுதிக்கோங்க இன்சுலின், எப்பினெஃப்ரைன்.
பேஜ் நம்பர் 267 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் மொத்தம் 3 டைப் இருக்குது. எண்டோக்ரைன், பேராக்ரைன், ஆட்டோக்ரைன் அப்படின்ட்டு. 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா அந்த டைப் மட்டும் எழுதினா போதும். 3 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். இப்போ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். இந்த கொஷினுக்கு வந்து புக்லேயே ஆன்சர் இருக்குது, ஆனால் அதில் ரொம்ப பெருசாக இருக்குது. இதை நான் ஷார்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதை காப்பி பண்ணிக்கோங்க. வரைக்கும்லாம் எழுதிட்டு ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து D + குளுக்கோஸ் அப்படின்னு நான் காமிச்சேன்ல, அதை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். இது வரைக்கும் எழுதிட்டு புக் பேஜ் நம்பர் 246 வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் D + ஃப்ரக்டோஸ் அப்படின்னு ஒரு டயக்ராம் இருக்குது, அதை ட்ரா பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 264 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் DNA அண்ட் RNA. இதில் மொத்தம் ஒரு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ஃபுல்லாமே படிச்சுக்கோங்க. இப்போ 5 மார்க்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துடலாம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்க எல்லா கொஷின்ஸும் படித்து தான் ஆகணும். நம்ம சில கொஷின்ஸ்க்கு ஆல்ரெடி வந்து ஆன்சரை பார்த்துட்டோம், மீதி சில கொஷின்ஸ்க்கு இப்போ ஆன்சர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷின், வாட் டைப் ஆஃப் லிங்கேஜஸ் ஹோல்டு டுகெதர் மோனோமர்ஸ் ஆஃப் DNA? இதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 264 இருக்குது. பேஜ் நம்பர் 264 இதிலிருந்து இது வரைக்கும். செகண்ட் கொஷின், கிவ் த டிஃபரன்சஸ் பிட்வீன் பிரைமரி அண்ட் செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் புக்கில் இல்லை, இதை காப்பி பண்ணிக்கோங்க. பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். தேர்ட் கொஷின், நேம் த விட்டமின்ஸ் ஹூஸ் டெஃபிஷியன்சி காஸ் ரிக்கெட்ஸ் ஸ்கர்வி. ரிக்கெட்ஸ் வந்து விட்டமின் D, ஸ்கர்வி வந்து விட்டமின் C. ஃபோர்த் கொஷின், ரைட் ஸ்விட்டரையான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அலனைன். இதுதான் அலனைனுடைய ஸ்விட்டரையான் ஸ்ட்ரக்சர். சப்போஸ் ரைட் தி ஸ்விட்டரையான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிளைசின் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எழுதிக்கோங்க. ஃபிஃப்த்து கொஷின், சிக்ஸ்த்து கொஷின்லாம் பார்த்தாச்சு. செவன்த் கொஷின், கிவ் டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹார்மோன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து புக்கில் இல்லை, இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்கேன், இதை காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எயித்து கொஷின் பார்த்தாச்சு. நைன்த் கொஷின், வாட் ஆர் ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங் சுகர்ஸ். இந்த கொஷினுக்கு ஆன்சர் புக்கில் இல்லை, இதை காப்பி பண்ணிக்கோங்க. 10th கொஷின், ஒய் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஜென்ரலி ஆப்டிக்கலி ஆக்டிவ். இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் புக் பேஜ் நம்பர் 238 இருக்குது. பேஜ் நம்பர் 238 இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் 11th கொஷின், கிளாசிஃபை த ஃபாலோவிங் இன்டு மோனோசாக்கரைட்ஸ், ஆலிகோசாக்கரைட்ஸ் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ். ஸ்டார்ச் வந்து பாலிசாக்கரைட்ஸ், ஃப்ரக்டோஸ் வந்து மோனோசாக்கரைட்ஸ், சுக்ரோஸ் வந்து ஆலிகோசாக்கரைட்ஸ், லாக்டோஸ் வந்து ஆலிகோசாக்கரைட்ஸ், மால்டோஸும் ஆலிகோசாக்கரைட்ஸ். நெக்ஸ்ட்டு 12, 13 பார்த்தாச்சு. 14th கொஷின், ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல் பாசிபிள் டைபெப்டைட்ஸ் விச் கேன் பி அப்டைன்ட் ஃப்ரம் கிளைசின் அண்ட் அலனைன். இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் புக்கில் கொடுக்கல, இது காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பெப்டைடு பாண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம்ல, அதுவும் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சரும். நெக்ஸ்ட்டு 15th கொஷின் பார்த்தாச்சு. 16th கொஷின், ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்ஃபா D + குளுக்கோஃபைரனோஸ். நம்ம ஆல்ரெடி ஆல்ஃபா D குளுக்கோஸ்னு பார்த்துருப்போம்ல, அதே தான். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் RNA இதெல்லாம் பார்த்தாச்சு. லாஸ்ட் கொஷின், இஸ் த ஃபாலோவிங் சுகர் D சுகர் ஆர் L சுகர். இது D சுகரா இல்லை L சுகரான்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து L சுகர். அவ்வளோதான். இந்த வீடியோவில் 14th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம்.
நெக்ஸ்ட் வீடியோவில் 15th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.